ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி காமனி கோமா நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்க்கக்கூடிய அந்த படைகளினுடைய தலைமை தளபதி அப்படின்னா அது ஈரானினுடைய சுப்ரீம் தலைவர் கொமேனி தான். இந்த ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது அங்கே ஒரு சிறப்பு அதிகாரங்கள் படைத்த ஒரு படையாக இருக்குது. இந்த படை நேரடியாகவே சுப்ரீம் தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நினைச்சார்னா அதிபரை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஹசன் நஸ்ருல்லாவின் உடலுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் அவர் இறுதி தொழுகை நடத்தின அந்த காட்சிகள் வெளியானது. அதே போல் அவர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரைஃபிள் வச்சுருந்தார். இது எதற்காக அப்படின்னா, நாங்கள் ஒருபோதும் உயிருக்கு பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு பறைசாற்றும் விதமாக அந்த சம்பவம் நடந்தது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி காமனி கோமா நிலையில் இருப்பதாகவும் அவருக்கு பதிலாக அவரது மகன் புதிய சுப்ரீம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இந்திய ஊடகங்கள்லேருந்து உலக ஊடகங்கள் வரை ஒரு செய்தியை கடந்த சில நாட்களாக பரப்பிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் அலி காமனி முழு உடல் நலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை ஈரான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கு ஆதாரமான ஒரு புகைப்படத்தையும் ஈரான் வெளியிட்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமான பின்னணி விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தற்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த மோதல் அப்படிங்கிறது உலக மக்களின் கவனத்தை பெற்றதாக இருக்குது. இப்போ ஈரான் ஒரு பாக்கி வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் தயாராகிட்டு வராங்க. எப்போ அந்த தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல், காசா மீதான தாக்குதல், அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய போராளி குழுக்கள், இன்னொரு பக்கம் ஏமன் படைகளுடைய தாக்குதல், இப்படி மத்திய கிழக்கில் தொடர்ந்து கடந்த ஓராண்டாக மிகப்பெரிய போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஈரானினுடைய சுப்ரீம் தலைவர் அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஒரு முகாமில் தலைமை வகிக்கக்கூடியவர், அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்க்கக்கூடிய அந்த படைகளினுடைய தலைமை தளபதி அப்படின்னா அது ஈரானினுடைய சுப்ரீம் தலைவர் கொமேனி தான். ஈரானை பொறுத்தவரை சுப்ரீம் தலைவர் அப்படிங்கிற அந்த பதவிக்கான அதிகாரம் என்ன? இப்போ நம்ம நாட்டில் ஜனாதிபதி இருப்பாங்க, பிரதமர் இருப்பாங்க. பிரதமர் மக்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. பிரதமருக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்கும். ஜனாதிபதிக்கு பிரதமர் அளவிற்கு அதிகாரம் இருக்காது அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். ஆனால் இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் தலைவர் அப்படிங்கிறவருக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்குது. அங்கே ஐஆர்ஜிசின்னு ஒரு படை இருக்கிறாங்க. ஐஆர்ஜிசி அப்படின்னா இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படை. அதாவது இஸ்லாமிய புரட்சி நடத்தி அந்த நாட்டை அவங்க கைப்பற்றினாங்கள்ல, அந்த இஸ்லாமிய புரட்சியை பாதுகாக்கக்கூடிய படை. அது எதற்காக அந்த புரட்சி மேற்கொள்ளப்பட்டதோ அதனுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கங்களை பாதுகாப்பதற்காக ஒரு படை உருவாகியிருக்கு. அதுதான் ஐஆர்ஜிசி. ஈரான் இராணுவம் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. இந்த ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது அங்கே ஒரு சிறப்பு அதிகாரங்கள் படைத்த ஒரு படையாக இருக்குது. இந்த படை நேரடியாகவே சுப்ரீம் தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல் அங்கே அதிபர் தேர்தல் நடைபெற்ற அதிபர் தேர்வு செய்யப்பட்டாலும் கூட அதிகமான அதிகாரம் சுப்ரீம் தலைவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவர் நினைச்சார்னா அதிபரை பதவி நீக்கம் செய்ய முடியும் போன்ற அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் இந்த ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் அப்படிங்கிற பதவி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதவியாக பார்க்கப்படுது. அதனால் அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலை பயன்படுத்தி தான் அரசியல் மொழியில் வெளியாகக்கூடிய ஒரு ஊடகம். இவங்க யார் அப்படின்னா ஈரானினுடைய அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள். ஈரானுடைய அரசாங்கம் அந்த ஏற்கனவே இஸ்லாமிய புரட்சியின் மூலமாக அமைக்கப்பட்ட அரசாங்கம். அவர்களால் விரக்கிட்டடிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா அதே ஈரானை சேர்ந்த ஷா மன்னருடைய தரப்பினர். இந்த ஷா மன்னருடைய தரப்பினர் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஒரு ஊடகத்தின் மூலமாக இப்படி ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க. என்ன வதந்தி அப்படின்னா, சுப்ரீம் தலைவர் அலி காமனிக்கு கடுமையான உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் கோமா நிலைக்கு போயிட்டார். உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட குழுவினர் கூடி என்ன செய்கிறாங்க, அலி காமனியினுடைய இரண்டாவது மகன் முஜ்தபா அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, புதிய சுப்ரீம் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த தகவல். இந்த தகவலை உடனடியாக அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிடுறாங்க. அதே போல் இந்தியாவில் கூட இந்தியா டுடே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பல ஆங்கில பத்திரிகைகளும் ஆங்கில ஊடகங்களும் இந்த தகவலை வெளியிடுறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பான ஒன்றாக பார்க்கப்படுது. அதே நேரம் ஈரான் தரப்பில் இருந்தோ அல்லது அல்ஜசீரா செய்தி நிறுவனத்திலிருந்தோ வேறு ப்ரோ லெபனான் அல்லது ப்ரோ பாலஸ்தீன் ஊடகங்கள் இருந்தோ எந்த தகவலும் வெளியாகவே இல்லை கடந்த 2 நாட்களாக. அதனால் அவருக்கு உண்மையிலே உடல்நலம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா அலி காமனி பொது வெளியில் தோற்றமளிச்சிருக்கிறார். அவர் லெபனானுக்கான ஈரான் தூதர் முஜ்தபா அமேனி அப்படிங்கிறவரை நேரடியாக பார்த்து அவரிடம் அரசியல் குறித்து பேசுவது போன்ற ஒரு புகைப்படத்தையும் அவர்கள் வெளியிட்டு இந்த வதந்திக்கு ஈரான் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீது பேஜர் அட்டாக் நடத்தினாங்க. அந்த தாக்குதலில் 40 பேர் வரைக்கும் அந்த ஸ்பாட்லேயே உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே காயம் அடைஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அவர் கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஈரான் மீதான ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினாங்க.
இந்த சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈரான் தரப்பு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுவது போல இருந்தது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் அவர் வந்து பதுங்கு குழிக்கு சென்று விட்டார், அவரே வந்து பயந்துட்டார், அவரவே பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, இப்படியெல்லாம் செய்திகளை வந்து பரப்புனாங்க. அந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய சுப்ரீம் தலைவர் என்ன செஞ்சார்னா ஹசன் நஸ்ருல்லாவின் உடலுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் அவர் வந்து இறுதி தொழுகை நடத்தின அந்த காட்சிகள் வெளியானது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முதல் முறையாக பொது வெளியில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அவர் வந்து தோன்றினார். அதே போல் அவர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரைஃபிள் வந்து வச்சுருந்தார். இது எதற்காக அப்படின்னா நாங்கள் ஒருபோதும் உயிருக்கு பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு பறைசாற்றும் விதமாக அந்த சம்பவம் வந்து நடந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியையும் ஈரான் வந்து கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து பல பொது நிகழ்ச்சிகளில் ஈரான் சுப்ரீம் தலைவர் கொமேனி பங்கேற்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. எனவே அவர் டார்கெட் பண்ணி இந்த ஃபேக் நியூஸை பரப்புறது அப்படிங்கிறது பல முறை நடந்திருக்கு. இப்போ இவர் வந்து இப்போது இருக்கக்கூடிய அலி காமனி அவர்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் 2வது மகனாக இருக்கக்கூடிய மொஜிதபா அப்படிங்கிறவர் அடுத்த சுப்ரீம் தலைவராக ஆகலாம் அப்படின்னு பேசப்படுது. இந்த மொஜிதபா என்பவர் ஏற்கனவே அகமது நிஜாதி அவர் அதிபராக இருந்தபோது அவரை வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற செய்வதற்கு முக்கிய பங்காற்றியவர் தான் இந்த முஜிதபா, அதாவது இப்போது இருக்கக்கூடிய சுப்ரீம் தலைவருடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அவரும் வந்து முழுமையான ஒரு அரசியல் அனுபவம் பெற்றவராக. எனவே அங்கே வந்து லீடர்ஷிப் வேக்கம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஈரானில் இப்போ சுப்ரீம் தலைவர் இருக்கிறார் அப்படின்னா இவருக்கு ஏதாவது, ஏன்னா மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டானதான், யாருமே மரணிக்காதவர்கள் கிடையாது. அப்படி அவர் மரணித்தாலும் உடனடியாக அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு அவர்களிடம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.